ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் ரொம்பவுமே சுவையான ரவா அல்வா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதற்கான செய்முறை விளக்கமும் அதுக்கான பொருட்களையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரவா அல்வா செய்கிறதுக்கு 4 கப்பு பால் எடுத்துருக்கிறேன், 2 கப் சுகர், வெள்ளை ரவா 2 கப் சுகருக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன், பாதாம் 20, முந்திரி பருப்பு 20, லெமன் பாதி எடுத்துருக்கேன், நெய் 100 ml எடுத்துருக்கேன். வாங்க செய்முறை பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் தான் ரவை எடுத்துருக்கிறேன். நான் ரவையை வறக்கலை. இப்போ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். அதில் பாலும் காய்ச்சாத பால் தான், பச்சை பால் தான் அதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணால் காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நாலு கப் பால் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். நம்ம அதை 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும். பாலுலேயும் நல்லா ஊறி வரட்டும் ரவா. நீங்கள் ரவையை வறுத்து கூட சேர்த்துக்கலாம். பச்சையாக செஞ்சால் நல்லாவே இருக்கும், அதனால தான் நான் வந்து வறுக்காமல் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அடுத்து கடாயை வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ரவை இந்த கப்பில் எடுத்தேன்னா அதே கப் அளவுக்கு தான் நான் சுகர் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2.5 கப் கூட சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த சுகரை நல்லா கேரமலைஸ்ட் ஆகட்டும். அது எல்லாமே எக்காரணத்தோட ஃப்ளேமை நம்ம ஹையில் வைக்க வேண்டிய தேவையில்லை. லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் மட்டும்தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி வரும். இல்லைனா கம்பி பதங்கிற அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ண வேணாம். நார்மலாகவே நல்லா அது அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு சிரப் மாதிரி வந்துட்டாலே போதும் நமக்கு. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வருது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பண்ணிகிட்ருக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது மெல்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது நெய் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒட்டாது. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் நம்ம கிளறிட்டுட்டே இருந்தால் மட்டும் போதும். நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நெய் நல்லா மேலே மிதந்து வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்து நல்லா அங்கே பாருங்கள் சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு. கம்பிப்பாதம் அது மாதிரிலாம் இல்லை, சுகர் நமக்கு கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரவாயை அதில் சேர்த்துக்கலாம். 4 கப்பு பாலும் 2 கப் ரவையும் அதில் சேர்த்துக்கிறோம். இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிண்டணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் ரவை. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளற ஆரம்பிக்கும் பாருங்கள். நல்லா கெட்டிப்பட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா இறுகி வருது பாருங்கள். நல்லா கெட்டியாகும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இதுக்கு அதிகபட்சம் ஒரு 100 ml நெய் தேவைப்படுங்க. பொறுமையாக கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா இறுகி வருது. நெய் கூட சேர்ந்து வரும்போது வாசனையும் நல்லாயிருக்கு. பாருங்கள், அடி பிடிக்கல, அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். கடாயில் ஒட்டவும் இல்லை. இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா இறுகி வந்துருச்சு. அல்வா பார்த்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஆரம்ப ஸ்டேஜில் நான் லெமன் சேர்க்கல. ஏன்னா பால் ஊற்றிருக்கனால பால் திரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எண்டில் தான் லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறிக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிளறிட்டு இறக்கிற வேண்டியதாங்க. சுவையான ரவா அல்வா ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.